ஆகையினாலே நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒன்றே ஒன்று தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. கடந்த வாரத்துல நான் சொன்னேன், ஆயத்தம் பண்ணின ஆசீர்வாதங்கள். தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணின ஆசீர்வாதங்கள் என்று அதற்காக ஒரு சம்பவத்தை சொன்னேன். ஆகாருடைய சம்பவத்தை நான் சொன்னேன். ஆதியாகமம் 16வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவளை நீருற்றண்டையில் கண்டு. இப்ப 14வது வசனம் வாசிங்க. இப்ப 21வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. 21. இப்ப 25வது அதிகாரம் 11வது வசனம். ஈசாக்கு எங்க குடியிருந்தானா? கவனிங்க, ஒரு அடிமை பெண்ணுக்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்ததான ஊற்று. அந்த அடிமை பெண் தான் அதற்கு பெயர் வைக்கிறார், லகாய் ரோய். என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயர் வச்சார். இந்த ஆகார் அந்த வழியிலே வருவதற்கு முன்னதாகவே இந்த ஆகாருக்காக தேவன் தம்முடைய கையினால் உண்டாக்கிய துறவு அது. அல்லேலூயா. இன்று அளவுக்கும் நீங்க நெட்ல போட்டு பாருங்க, ஜம்ஜம் நீரூற்று என்று அழைக்கப்படுகிறது. அதற்கு பக்கத்துல காபா என்கிறதான ஒரு பள்ளிவாசல் இருக்குது. உலகமே வியந்து பார்க்கிற அதிசயம் என்னவென்றால், ஒரு செகண்டுக்கு 18 லிட்டர் தண்ணி அதுல இருந்து என்ன செய்யறாங்களா, எடுக்கிறாங்க. ஒரு செகண்டுக்கு. அந்த ஊர் மாத்திரம் இல்ல, சுற்றிலும் இருக்கக்கூடிய பல ஊர்கள் அந்த தண்ணி தான் என்ன செய்யறாங்களா, குடிக்கிறாங்களாம். 32 மீட்டர் ஆழமுள்ள அந்த துறவுல இதுவரைக்கும் எடுக்கப்பட்ட தண்ணிக்கு அளவே இல்லையா. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 2 லட்சம் லிட்டருக்கு மேல தண்ணி எடுக்கிறாங்களா. கடந்த மாதம் அந்த கிணற்றை சுத்திகரிப்பு செய்வதற்காக உள்ள இருக்கிற எல்லா தண்ணியும் எடுக்கணும்னு சொல்லி 70 கோடி லிட்டர் தண்ணி எடுத்திருக்கிறாங்க. எடுத்த பிற்பாடும் ஒரு சொட்டு தண்ணி கூட குறையல, இருந்த அளவை விட 1 இன்ச்சு அதிகமாக இருக்குது என்று சொல்லுகிறார். இந்த தண்ணி எங்க இருந்து வருது? எங்கேயும் அதற்கு பக்கத்துல ஏரிகளோ குளங்களோ எவ்விதமான நதிகளோ நீர்நிலைகளோ இல்லாத இடத்துல அது எப்படி என்று விஞ்ஞானிகள் இன்றைய வரைக்கும் என்ன செய்யறாங்களா, தலைய பிச்சுக்கிறாங்களா. அல்லேலூயா. இன்னைக்கு சொல்றேன், தேவன் ஆயத்தம் பண்ணினவைகள் தனி ஒரு நபருக்காக அல்ல. அங்க ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சந்ததிக்கு சேர்த்து நாங்க என்ன செஞ்சிருக்கிறேன், ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கோம்னு சொல்லி அந்த இஸ்மவேலுடைய வாழ்க்கையை சொல்கிறார். இப்ப கவனிச்சு பாரு, நான் வாசிச்ச வசனத்துல இஸ்மவேல் அந்த கணத்துக்கு பக்கத்துல தான் குடியிருக்கிறான். அங்கதான் அவனுக்கு திருமணம் நடக்குது, அங்கதான் கல்யாணம் நடக்குது. அதை சுற்றி தான். அது வெறும் வாக்கு தத்தம் அல்ல, அது வாழ்விடம் மாத்திரமல்ல, அங்கே வாழ்வாதாரங்களை சேர்த்து ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. தேவன் தம்முடைய வார்த்தைக்குள்ளாக நம்முடைய வாழ்விடத்தை மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்வாதாரங்களையும் சேர்த்தே வைத்திருப்பார். அல்லேலூயா. அது ஒரு குறிப்பிட்ட சீசன்ல ஈசாக்குக்கும் ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னு வாசிச்சு பாத்தீங்களா? ஈசாக்கு எங்க குடியிருக்கிறாரா? துறவுக்கு பக்கத்துல. அவர் எங்க போய் தியானம் பண்ணுவாரா? அவர் எங்க போய் தியானம் பண்ணுவார் தெரியல. நீங்க வாசிச்சு பாருங்க. 24வது அதிகாரம் 62வது வசனம் வாசிங்க. அழகோ, நீங்க எங்க தியானம் பண்ணுவாரா?
அந்த லகாய்ரோய் துறவண்டியில. ஏனென்றால் நீர் என்னை காண்கிற தேவன் என்று. அந்த சமயத்துல ஈசாக்குடைய வாழ்க்கையில இருந்த மனநிலை சூழல் எல்லாம் வேற. அம்மா இல்ல, இறந்துட்டாங்க. அப்பாவும் கூட இல்ல. இவன் மட்டும் தனித்து என்ன செய்யறான்? தியானம் பண்ண வருகிறான். அப்படி ஒரு நாள் அவன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது அவனுக்கு வேண்டிய ஒரு வாழ்க்கை துணை ஒட்டகத்தின் மீது அங்கே வருகிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஆகாருக்கு ஆயத்தம் பண்ணின ஆசீர்வாதங்களை அன்றிலிருந்து இன்று வரையும் அவருடைய சந்ததி முழுவதும் அதை என்ன செய்யறாங்க? பிரயோஜனப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா.